என் அன்பு மீட்பரின் கண்மணிகளே, உங்கள் அனைவரையும் மீட்பர் தொலைக்காட்சி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலில் உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்கீங்க. நல்லா சாப்பிட்டீங்களா? மதியம் தூங்கி எழுந்துட்டிங்களா? சரி. இன்றைக்கும் ஆண்டி உங்களுக்கு பிடிச்ச கதையை தான் சொல்ல போகிறேன். என்ன செய்யணும்? எங்கேயும் எழுந்து போயிடக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது, என்ன கவனமாக கேட்கணும். அப்புறம் உக்காண்ட்ருக்கும்போது எதோட உக்காரணும்? பைபிளோட உக்காரணும். என்ன யாராவது பைபிள் எடுக்காமல் இருந்தால் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஆண்டி வெயிட் பண்ணுறேன். போங்க, எழுந்து போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகே, எல்லார் கையிலும் பைபிள் இருக்கு இல்லையா? சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். முதல்ல ஆண்டி என்ன செய்ய போகிறேன்? ஒரு சின்ன வசனம், அதுக்கப்புறம் கதை, அதுக்கப்புறம் குட்டி ஜெபம். சரியா? இப்போ நம்ம வசனத்தை படிக்கலாமா? எல்லோரும் எடுங்க பார்ப்போம் பைபிளை. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 7 வரை. எடுத்துட்டிங்களா? 1 கொரிந்தியர் எடுங்க 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 7 முடிய. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும், அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு ஊரில் ராபர்ட் அண்ணன் இருந்தாங்களாம். ராபர்ட் அண்ணாவுக்கு ஒரு ஒய்ஃபு, ஒரு சின்ன குழந்தை. அவங்க மனைவி பேர் மேரி, குழந்தை பேர் ஷீலா. இந்த ராபர்ட் அங்கிள் என்ன செஞ்சாங்களாம், அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு நாள் போனாங்களாம். அந்த ஃப்ரெண்டுக்கு என்னென்னா, யாரோ பெங்களூர்லேருந்து வந்தாங்களாம். ஒரு வித்தியாசமான ஒரு மாம்பழம் நிறைய கொண்டு வந்துருக்குறாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்டுக்கு ராபர்ட் ஞாபகம் வந்துட்டு இருக்குது. ஏன்னா ராபர்ட்டுக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்குமா. அதனால் ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம், ராபர்ட் நீ வா, நான் உனக்கு ஸ்பெஷல் மேங்கோ வச்சுருக்கேன், நீ வந்து வாங்கிட்டு போன்னு சொன்னாங்களாம். ராபர்ட்டும் போனாராம். போனதும் மாம்பழத்தை கையில் வாங்கிட்டதும் அவங்க ஃப்ரெண்டு சொன்னாராம், ராபர்ட் எதுக்கு இதை ஒன்றே தூக்கிட்டு போயிட்டுருக்குற, இங்கே கட் பண்ணி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். உடனே ராபர்ட் சொன்னாரா, நோ, என் ஒய்ஃபுக்கு இந்த மாம்பழம் ரொம்ப பிடிக்கும், அது ஸ்பெஷல் வர சொல்கிறியே, நான் எங்கள் ஒய்ஃபுக்கு போய் கொடுக்க போகிறேன், அவள் இதை பார்த்தாலாம் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராராம். வீட்டுக்கு வந்ததும் சத்தமாக மேரின்னு கூப்பிட்றாராம். மேரிக்கு என்ன இது வரும்போதே ஒரு சத்தமாக இருக்குது, என்னங்க சொல்லுங்க கேட்குறாங்க. நான் உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சுருக்கேன், என்ன சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு பின்னாடி கையில் வச்சுட்டு கேட்குறாங்களாம். அட சொல்லுங்க, வேலையாக இருக்குதுங்க அடுப்பில், சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேரி சொல்கிறாங்களாம். ஐயோ அதுக்குள்ளேயே நீ அவசரப்படுவியே, டடான்னு சொல்லிட்டு காட்டுறாங்களாம். கையில் பார்த்தா இவ்வளோ பெரிய மாம்பழம். மேரிக்கு ஒரே ஆச்சரியம். ஓடி போயிட்டு என் கையில் கொடுங்க, எவ்வளோ அழகாகுதுங்க இந்த மாம்பழத்தை சொல்லிட்டு வாங்கி இப்படி உருட்டி பார்க்குறாங்களாம். ரொம்ப சந்தோஷமாக, அவ்வளோ பெரிய மாம்பழம். மேரி என்னை அங்கேயே என் ஃப்ரெண்டு வெட்டி சாப்பிட சொன்னால் நான் சாப்பிடல, என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு உனக்கு கொண்டு வந்துட்டேன், போ உட்காந்து நல்லா வெட்டி திருப்தியாக சாப்பிடு, போ என்ஜாய் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்களாம். மேரி செய்வாளா? ஏன்னா கணவன் எப்படி மேரியை நேசிக்கிறாங்களோ அதே போல் ஒரே ஒரு குழந்தைங்க அவளுக்கு, இந்த ஷீலா குழந்தை ஞாபகம் வந்துடுச்சு. நான் எப்படி சாப்பிடுவேன், எனக்கு பிடிச்ச பொருளாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு தான் நான் முதல்ல கொடுப்பேன்னு சொல்லிட்டு எப்போ வீட்டுக்கார் போவான்னு காத்துட்டு இருந்தாலாம். இருந்துட்டு அதை மறைச்சி வச்சுருந்து சாப்பிட்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு மறைச்சி வச்சுருந்து குழந்தை ஷீலா ஸ்கூல்லேருந்து 2ஆம் கிளாஸ் படிக்கிறாவ. ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தாலாம். வந்துட்டு வந்து இப்போ அதே மாதிரி சரி, ஷீலா அம்மா உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். மாமி சொல்லுங்க மாமி, டயர்டாக இருக்கு மாமி சொல்லிட்டு சொல்லிச்சான் அந்த ஷீலா பேபி. உடனே மம்மி அதே மாதிரி டேடி சொன்ன மாதிரி ஷீலா டேங் சொல்லிட்டு காட்டினா மாம்பழம். மம்மி ஓ ஸ்வீட்டி மாமின்னு சொல்லிட்டு ஓடிப்போ அம்மா கட்டி தேங்க்யூ மம்மி சொல்லிட்டு கொண்டு போயிட்டுனா செய்யுமா. அவங்க மம்மி செஞ்சாலாம், வேகமாக வாங்கிட்டு போகிறத பார்த்தா சாப்பிடுவான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த குழந்தை சாப்பிடவே இல்லை. என்ன செஞ்சாலாம், ஓடிப்போ இந்த ஸ்கூல் பேக்கில் போய் பத்திரமா வச்சுக்கிட்டு வெளியே விளையாட ஓடிடுச்சான். அவங்க அம்மாவுக்கு என்ன இவ இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்தாங்களாம். 6 ஆச்சு, 7 ஆச்சு, 8 ஆச்சு. உடனே அவங்க மம்மி வந்துட்டு அந்த மேரி ஆண்டி ஷீலாவை கூப்பிட்டாங்களாம். ஷீலா விளையாடுந்து போதும் வா,
சாப்பிட்ணும், சாப்பிட்டு சீக்கிரம் படிக்கணும், கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அப்புறம் படு, அதுக்கப்புறம் நாளைக்கு ஸ்கூலுக்கு சீக்கிரம் எழுந்துக்கனால வான்னு கூப்பிட்டாலாம். ஷீலா வந்தாலாம். போயிட்டு கையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஸ்டடி ஹாலுக்கு போயிட்டு பேக் இருந்துச்சான், பேக்கில் போயிட்டு அவ்வளோ பெரிய மாம்பழத்தை 2 பிஞ்சு கரத்தினால அப்படி தூக்கிட்டு வந்தாலாம். அவங்க மம்மி கேட்குறாங்களே, ஏய் ஷீலா என்னடி, நான் அப்போவே கேட்க நினச்சேன், உன்னை தானே சாப்பிட சொன்னேன், டேடி வர வந்துடுவாங்க, என்னடி நீ டேடி எனக்கு கொடுத்தாங்க, சரி நீ அதை சாப்பிட உனக்கு கொடுத்தா நீ எப்படி என்னை மாட்டி கொடுக்குறியன்னு சொல்லிட்டு. மம்மி ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க மம்மி, டேடி உங்களை சாப்பிட சொல்லி கொடுத்தாங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா, என்ன செஞ்சீங்க, என்கிட்ட கொடுத்தீங்கல்ல, அப்போ நீங்கள் மட்டும் இந்த மாதிரி எனக்கு தியாகம் பண்ணும்போது நான் மட்டும் ஒன்றையாக சாப்பிட்றோம் மம்மி. நான் மம்மி நீங்கள் வாங்க மம்மி, எனக்கு எப்படி மம்மி நான் மட்டும் உங்களை விட்டுட்டு சாப்பிட முடியும், போய் தட்டு எடுத்துகிட்டு வாங்க, இந்தாங்க நான் அப்போ நைஃப் கொண்டு வரேன், இங்கேயே உக்காருங்கன்னு சொல்லிட்டு குழந்தை கொண்டு மம்மிக்கிட்ட கத்தி கொடுத்துச்சான். கத்தி கொடுத்து தட்டை வச்சு அழகாக விட்டுட்டு இருக்கும்போதே அவங்க டேடியை வந்துட்டாரான். ஏய் என்ன மேரி எப்போ கொடுத்தேன், காலைல கொடுத்தது என்ன, இல்லைங்க ஷீலாவை நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட்லாம், அதுக்கு தாங்க. ஓ அப்படியா, இதுவும் நல்லது தான், ஓகே அவன் சொன்னால் இது ஸ்பெஷல் மேங்கோன்னு சொல்லிட்டு சொன்னால் ஓகே, எனக்கு சாப்பிடவும் கொடுத்து வச்சுருக்குது, நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு நான் செஞ்சானா. அவங்க வந்து இப்போ ஷீலா குழந்தைனா செஞ்சுதான் அவங்க அம்மாவுக்கு ஒரு பீஸு அவங்க அப்பாவுக்கு ஒரு பீஸ் எடுத்து விட்டுச்சான். அவங்க அம்மாவுக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சான். என்னென்னா என் குழந்தை எவ்வளோ அதிகமாக நம்மளை நேசிக்குது பாருங்கள், நான் மட்டும் சாப்பிட்ருந்தா இந்த அன்பை நம்ம பெற்றுக்க முடியுமா, நம்ம குழந்தை நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கான்னு சொல்லிட்டு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுமா, பாருங்கள் எவ்வளோ அன்பு வச்சுருக்கா பாருங்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க சொல்லிட்டு நினச்சிட்டு அப்படியே விட்டு இல்லையா என்ன செஞ்சாங்களாம், ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்களாம். எனக்கு இப்படிப்பட்ட குடும்பத்தை கொடுத்தீங்களே ஏசப்பா, இவ்வளோ அன்பான கொடுத்தீங்களே, உங்களுடைய அன்பை இந்த குடும்பத்துக்குள்ளே வச்சுருக்கிறீங்களே நினச்சிட்டு என்ன செஞ்சாங்களாம், ஏசப்பாவுக்கு அவங்க 3 பேரை சேர்ந்து ஏசப்பாவுக்கு நன்றி சொன்னாங்களாம். நம்ம என்ன செய்யணும், நீங்கள் கூட குட்டீஸ் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு பென்சில் கொடுத்தாலோ, யாராவது ஒரு கிஃப்ட் கொடுத்தாலோ, எது உங்களுக்கு பிடிச்ச பொருள் ஒன்று கையில் வாங்கின உடனே என்ன செய்யணும், சூப்பர் சொல்லி சாப்பிட கூடாது, உடனே அது கொடுத்த ஏசப்பாக்கு நீங்கள் என்ன செய்யணும், நன்றி சொல்லணும். ஏசப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை தெரிஞ்சுட்டு நீங்கள் எனக்கு இது கொடுத்தீங்களே, நன்றி ஏசப்பா, தேங்க்யூ ஜீசஸ் சொல்லிட்டு எப்பொழுதும் நீங்கள் சொல்லனா செய்யணும், பழகணும். ஏன்னா சின்ன பிள்ளைங்கனாலுமே அன்பு தான். அதுதான் ஏசப்பா சொல்லிட்டாங்க, என்ன நீங்கள் சிறு பிள்ளை போல் மாறாவிடால் நீ விண்ணரசில் நுழைய முடியாது. ஏசப்பாக்கு தெரியும் சின்ன பிள்ளைங்க பொய் சொல்ல மாட்டாங்க, திருட மாட்டாங்க, எல்லார்கிட்டையும் அன்பாக இருப்பாங்க, அதனால தான் உங்களுக்கு ஈடாக விண்ணரசியை ஒப்பிடுறாரு. அப்படி தானே ஏசப்பா உங்களை போல தான் மாற சொல்கிறாரு. நீங்கள் நல்ல பிள்ளைங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இந்த மேரி குழந்தை உங்களை மாதிரி சின்ன பிள்ளை, அது பாருங்கள் எவ்வளோ ஒரு ஞானமாக செயல்பட்டுருக்குது இல்லையா. என்னென்னா இந்த உலகத்தில் தனக்குரிய பொருளை கூட பிறருக்கு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதாவது பிறருக்கான பொருளை கூட அதை அவங்களுக்கு தனக்கு பறிச்சுக்கணும், தான் எப்படியாவது அதை அபகரிச்சுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிற உலகத்தில் தனக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு பொருளை அது பிறருக்காகவும் நான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கிற மனிதர்கள் இன்னும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படி தானே? இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த மேரி குழந்தை 2ஆம் கிளாஸ் தான் படிக்குது. அவருடைய அன்பை பார்த்தீங்களா, எவ்வளோ புனிதமான அன்பு இல்லையா. அந்த குழந்தைக்கு கொடுத்ததும் சாப்பிட்ருக்கலாம், அதுக்கு அவ்வளோ பெரிய பழத்தை சாப்பிட முடியாது தான், அங்கங்கே அப்படியே கடிச்சு போட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டுருக்கலாம். ஆனால் ஒரு சில பிள்ளைங்க அப்படி தான் செய்கிறாங்க. ஃபேமிலியில் ஒரு சில பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, பெற்றோரை நேசிக்கிறது இல்லை, அவங்க சொல்கிற கருத்தை கேட்டுக்கிறதும் இல்லை, கீழ்ப்படுகிறதும் இல்லை, பேரண்ட்ஸை ரொம்ப கத்த விடுறது, அவங்க ரொம்ப வேதனைப்படுத்துறது. இப்போ பாருங்கள் ஒரு சில பிள்ளைங்க லீவுனால சாட்டர்டே சண்டேல பாருங்கள் டிவி பக்கம் காலை 8 மணிக்கு உட்காந்தாங்கன்னா நைட்டு 9-10 வரைக்கும் என்ன செய்வாங்க, டிவி விட்டு நகர மாட்டாங்க. அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, செல்லம் ரொம்ப நேரம் பார்க்காதம்மா பார்த்தா கண்ணுக்கு கெடுதிம்மா, எழுந்துருமா, கேட்கவே மாட்டாங்க. டிவி முன்னாடியே உட்காந்துருப்பாங்க. அம்மா என்ன செய்ய முடியும், அடிக்க முடியுமா, அடித்தா அவங்களுக்கு தான் கஷ்டம், அதனால் சொல்லிகிட்டே இருப்பாங்க. பாருங்கள் நீங்கள் கண்ணு வந்துட்டு இப்போ சின்ன வயசில் இருக்குது, வயசாகிற மட்டும் அதுக்கு பவர் வேணுமா வேணாமா, வேணும் தானே. நீங்கள் இந்த மாதிரி ஆண்டவர் கொடுத்த கண்ணில் இருக்கிற பவரை கண்டதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வளர என்ன ஆகும், அந்த கண் என்ன செய்யும், சீக்கிரம் கெட்டு போயிடும். பயன்படுத்த வேண்டியதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். அனாவசியமான காரியத்துக்கு அதிகமாக டிவி பார்க்குறதுக்கும், அதிகமாக செல்லை நோண்டுறதுக்கும், அதிகமாக வெளியே போய் சினிமா தேவையில்லாத நம்மளுக்கு உதவாத காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பார்ப்பறதுக்கு நம்ம கண்ணை பயன்படுத்தக்கூடாது. என்ன, நல்லா படிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம், நல்ல விஷயங்களை செய்வதற்கு நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கு தான் நம்மளுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிறாரு, கண்ணை கொடுத்துருக்கிறார். சரியா, தேவையில்லாததுக்கும் அதை பயன்படுத்தக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு என்ன ஆகும், மாயா பாட்டி வயசான வரைக்கும் என்ன செய்யும், அந்த கண்ணில் பவர்
பவர் குறையாமல் இருக்கும். அதுக்கு தான் மம்மி சொல்கிறாங்க, டிவி பார்க்கக்கூடாது, செல்ஃபோன் நோண்டக்கூடாது, அதை பார்த்தீங்கன்னா கண்ணில் நர்வ்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது சீக்கிரம் வந்து ஸ்பாயில் ஆகிடும், உங்கள் கண் பார்வை கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இனிமேல் அப்படி யாராவது செஞ்சீங்கன்னா அம்மா அப்பா சொல்லும்போது இதுக்கு தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கணும். சரியா? நீங்கள் நல்ல பிள்ளைங்க எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்புறம் நீங்கள் எப்பொழுதுனா செய்யணும், ஏசப்பாவை நேசிக்கணும். ஏசப்பா தான் உங்களுக்கு அப்பா அம்மா கொடுத்தது, உங்களுக்கு உயிர் கொடுத்தது அவர் தான், உங்களுக்கு ஸ்கூலை கொடுத்தது அவர் தான், உங்களுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம் கொடுத்தது ஏசப்பா. அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முதல்ல யாரை நேசிக்கணும்னா ஏசப்பாவை நேசிக்க பழகணும். சரியா? அதுக்கப்புறம் ஏசப்பாவை நீ நேசிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன செய்வீங்க, அப்பா அம்மாவை நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, ஸ்கூலுக்கு போனால் எல்லோரும் நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா இயேசுவின் அன்பு உங்களுக்குள்ளே வந்துடும். இயேசுவின் அன்பு தன்னலமற்றது தானே, பிறரை நேசிக்க தானே சொன்னார். அந்த அன்பு உங்களுக்குள்ளே வந்துடும். என்ன செல்லுங்களே, என்ன அப்படியே பார்த்துருக்குறீங்க? கதை புரிஞ்சுது தானே? ஆண்டி எளிமையாக தானே சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிற வகையில் தானே சொல்கிறேன். சரி சரி, நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாமா? கண்களை மூடி நம்மையே தாழ்த்தி சிறிது நேரம் இறைவனிடத்தில் நம்ம ஜெபத்தை ஏறெடுப்போம். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல், அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல், அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா, மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா, விண்ணோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா, அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல், அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல், அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். கண்களை மூடுவோம். அன்பே கடவுள், அன்புதான் கடவுள். ஆண்டவரே, அன்பே உருவான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலே மீட்பர் தொலைக்காட்சி மூலமாய் எங்கள் அன்பு பிள்ளைகளை சந்திக்கும்படியாய் நீ கிருபை செய்திரே. உம்மை நாங்கள் மனதார துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் சுவாமி. ராஜா, எங்கள் மீது நீர் வைத்த அன்பின் காரணமாய்த்தான் சுவாமி எங்களுக்காய் உங்கள் ஜீவனை தந்தீரே, இரத்தத்தை சிந்தி எங்கள் ஒவ்வொருவரையும் சுவாமி அழகையின் பிடியிலிருந்து மீட்டு கொண்டீரே. அன்புக்காய் முதலாவது உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. அன்பு, உம்முடைய அன்பு வல்லமை மிக்கதாய் இருக்கிறது, உம்முடைய அன்பு ஆற்றல் மிக்கதாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உன் அன்பில்லாத அப்பா, அன்பில்லாத செய்கிற காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை அப்பா என்று இன்று நீ வசனத்தின் மூலமாய் அன்பு பொறுமையுள்ளது, அன்பு சாந்தம் உள்ளது, அன்பு தன்னலம் பாராட்டாது, அன்பு எரிச்சல் அடையாது என்ற அன்பை பற்றின காரியங்களை எல்லாம் என் தகப்பன் என் பிள்ளைகளை அறிந்து கொள்ள நீ கிருபை செய்தீரே. உமக்கு நன்றி சுவாமி. தகப்பனே, வாசிக்கப்பட்ட அனைத்து இறை வார்த்தைகளும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே 30 60 90 பலன் கொடுக்க ராஜா உதவி செய்வீராக. எங்கள் பிள்ளைகளுக்கு கிருபை செய்வீராக. எந்தெந்த காரியங்கள் எல்லாம் அவர்கள் அன்பில்லாமல் இருக்கிறார்களோ சுவாமி, முதலாவது உம்மிடத்தில் அன்பு செலுத்த, அதன் பிறகு தன் பெற்றோர்களை நேசிக்க, அதன் பிறகு தன்னை சுற்றியுள்ள அனைவரும் நேசிக்க தக்கதான அன்பான இருதயத்தை ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் நீ கொடுத்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த வேளையிலே எங்கள் அனைவரையும் இந்த பிள்ளைகளோடு எங்களையும் இணைத்து ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்ததாமே பொறுப்பெடுப்பீராக. கேட்கப்பட்ட அனைத்தும்
சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கப்பட்ட அனைத்து விண்ணப்பங்களுக்கும் சுவாமி நீ ஆம் என்று பதில் கொடுத்து நீ ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறீரே ராஜா. உமக்கு நாங்கள் மனதாருமை ஸ்தோத்திரிக்க. அன்பான தெய்வமே, எங்கள் இருதயத்தை உம்முடைய அன்பினால் நிரப்பி அன்பின் சதையினால் எங்களை மூடி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் அப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீ சொன்னீங்களே அந்த 10 கட்டளைகள் 2 கட்டளைகள் அடங்கும். அந்த 2வது கட்டளை உன் மீது நீ அன்பு கூறுவது போல உன் அயலான் மீது நீ அன்பு கூறுவாயாக என்று சொன்னீங்களே ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே எங்கள் சொந்த ஜனங்களை நேசித்து வாழாதபடிக்கு, எங்கள் உற்றார் உறவினர்களை நேசித்து வாழாதபடிக்கு, எங்களுக்கு அடுத்திருப்போர் மீதும் எங்களுக்கு அயலான் மீதும் நாங்கள் அன்பு செலுத்துகிற உங்களுடைய தூய அன்பை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஏசப்பா. நீங்கள் கற்று என்று கொடுத்திருக்கிறீங்க. உமக்கு கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. சகல துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க செல்லங்களே. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியது. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். என்ன குட்டீஸ், என்ன அப்படி பார்க்குறீங்க? என்னடா ஆண்டி முடிச்சிட்டான்னு பார்க்குறீங்களா? கவலைப்படாதீங்க. பாருங்கள், ஆண்டி சொன்ன எவ்வளோ கருத்து உங்களுக்கு கேட்டீங்க இல்லையா? அன்பு எப்பேற்பட்டது என்று நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்க இல்லையா? அதை என்ன செய்யணும்? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிச்சாதான் நீங்கள் இதை கேட்பதுக்கான அர்த்தம். சரியா? என்ன கேட்டுதோ இந்த காதில் கேட்டுட்டு இந்த காதில் விடக்கூடாது. நிச்சயமாக நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு தெரியும். ஏன்னா நீங்கள் செய்யறதுனால தானே இதை கேட்குறீங்க அமைதியாக உட்காந்துக்கிட்டு. அதனால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? அன்பை கை கொண்டு நீங்களும் பிறரையும் அன்பு செய்யணும். தன் சொந்த ஜனங்களை மாத்திரம் இல்லை, அயலானையும் நேசிக்கிற அன்பை நீங்கள் உள்ளத்தில் ஆண்டவரத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். சரியா? ஆண்டி நாளைக்கும் இதே நேரத்தில் ஒரு சின்ன கதையோடு சின்ன வசனத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்க வருவேன். சரியா? பாய்.